ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் சாதம் வந்து பார்க்க போகிறோம். எல்லா காய்களையும் போட்டு மொத்தமாக வந்து பண்ணுறது. நம்ம வந்து டைம் இல்லை அப்படின்னா ஆஃபீஸ் லஞ்சு கூட அப்படி பண்ணி கொடுக்கலாம். என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாத்தையும் நல்லா கழுவி வந்து கட் பண்ணிக்கலாம். கூட பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாம். பொதுவாக நெய்யில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் அதெல்லாம் வந்து போட்டு இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே லேசாக வதக்கி வந்து சாதக்கிடம் போடுறது நல்லது. உங்களுக்கு சாம்பார்னால் சாம்பார் பொடி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி மட்டும் வந்து போட்டால் போதும். மிச்சப்பொடியெல்லாம் வந்து போடணும் பெரிய அவசியம் கிடையாது. நம்ம வெஜிடபிள் சாதம் அப்படின்னா சாதாரண பொடியை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த எல்லா பொடியும் வந்து நம்ம நல்லா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காய்கறிகள்லாம் வந்து நெய்யை விட்டு வச்சா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். கடைசியில் வந்து நெய்யை ஊற்றிட்டு எல்லாத்தையும் நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது குக்கரில் நல்லா சாதத்தை களைஞ்சி வச்சு எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து போட்டால் குழஞ்சிரும். அதனால் லேசாக வந்து போட்டால் அந்தளவுக்கு குழையாது. லேசாக வந்து போட்டுக்கலாம். ஓவராக போட்டால் வந்து ஓவர் தண்ணி விட்டு, ஆனால் கொஞ்சம் வந்து தண்ணி கொஞ்சம் இதாகவே போகணும். ஏன்னா அரிசி, காய்கறி எல்லாமே வந்து வேகணும். அதனால் ஓரளவு கொஞ்சமே வந்து போட்டுட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது வெஜிடபிள் சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி வந்து போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தா இந்த சாதம் பண்ணதால் நமக்கு வந்து டைம் வந்து மிச்சமாகும். இப்போ எல்லா காய்கறியும் பண்ணி சாதம் பண்ணி குழம்பு பண்ணலாம் அப்படின்னா எல்லா காய்கறியும் போட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாதத்துக்குன்னு போட்டு சிம்பிளாக அப்படி பண்ணிக்கலாம். பண்ணும்போது என்னாங்க நமக்கு டைம் வந்து இப்படி மிச்சம் ஆகிடும். வேறு ஒன்றும் இல்லை, டைம் மிச்சம் ஆகுறதுனால நம்ம இப்படி பண்ணிக்கலாம். சாப்பாடு வந்து எல்லா காய்கறியும் போடுறதுனால வந்து ஆரோக்கியமாக தான் இருக்குது. சாதம் வந்து சாப்பிடும்போது நமக்கு ஆரோக்கியம் கூட. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.